வெல்கம் டு ஜூடிஸ் கிச்சன். ஜூடிஸ் கிச்சன்ல இன்னைக்கு நம்ம ஒரு புதிய ரெசிபி பார்க்க போறோம். இது வரைக்கும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அப்படி பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஆல் இருக்க ஆப்ஷனையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க. நம்ம இப்ப வீடியோக்குள்ளாடி போலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போற இந்த அப்பம் பாத்தீங்கன்னா பச்சரிசியும் புழுங்கலரிசியும் சேர்த்து தான் நம்ம அரைச்சி பண்ண போறோம். ரொம்ப சாஃப்டா இருக்கும், அதே டைம்ல டேஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஏற்கனவே கேரளா அப்பம் நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அதுல பாத்தீங்கன்னா ஈஸ்ட் சோடா உப்பு எதுவுமே சேர்க்காம அது எப்படி நம்ம சாஃப்டா பண்றது அப்படிங்கிற வீடியோ நான் ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கிறேன். இது வரைக்கும் நீங்க அந்த வீடியோ பார்க்கலன்னா போய் பார்த்துக்கோங்க. இந்த வீடியோல பாத்தீங்கன்னா நான் சோடா உப்பு எல்லாமே சேர்த்தா நம்ம பண்ண போறோம். அதே மாதிரி நான் இன்னைக்கு சொல்லக்கூடிய இந்த குவாண்டிட்டி 20 அப்பம் பண்றதுக்கு. நீங்க உங்களுக்கு கம்மியான அளவு போதும், ஒரு 10 ஆப்பம் போதும் அப்படின்னா நீங்க அரை டம்ளர் ஊற வச்சா போதும். நான் இன்னைக்கு எல்லாமே 1 டம்ளர் அளவுல தான் உங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்ல போறேன். அது பாத்தீங்கன்னா ஒரு 20ல இருந்து 22 ஆப்பம் வரைக்கும் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ நம்ம அரிசி ஊற வச்சிடலாம். ஃபர்ஸ்ட்ல 1 டம்ளர் புழுங்கலரிசி, அதாவது நம்ம சாதத்துக்கு போடுவோம் இல்லையா, அந்த அரிசி தான் 1 டம்ளர். அடுத்ததா 1 டம்ளர் அதே அளவுலயே 1 டம்ளர் பச்சரிசி எடுத்துருக்கிறேன். அடுத்ததா பாத்தீங்கன்னா நம்ம அரிசி அளந்த கப் அளவுலயே 1 கப் வெள்ளை அவல். அடுத்ததா 1 டேபிள் ஸ்பூன் உளுந்து. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம். நல்லா வாஷ் பண்ணதுக்கு அப்புறமா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை நீங்க ஒரு 4ல இருந்து 5 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இல்ல ஒரு ஓவர் நைட் ஃபுல்லு நைட்டு ஃபுல்லா நீங்க ஊற வைக்கிறதால வச்சுக்கலாம். இப்ப அரிசி நல்லா ஊறி இருக்குது. நீங்க கிரைண்டர்ல அரைச்சிக்கிறனால அரைச்சிக்கலாம், மிக்சில அரைச்சிக்கிறனால அரைச்சிக்கலாம். இப்ப நான் கிரைண்டர்ல தான் இப்ப அரைக்க போறேன். சோ இது கூட நம்ம அரிசி அளந்தோம் இல்லையா, அதே கப்லயே 1 கப் தேங்காய் பூ இது கூட சேர்த்து இந்த மாவை நல்ல ஒரு ஃபைனான பேஸ்டா நம்ம அரைச்சிடலாம். இந்த மாதிரி மாவை பாத்தீங்கன்னா தொட்டு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபைனா பேஸ்ட் மாதிரி அரைஞ்சதுமே இப்ப நம்ம இதை எடுத்துடலாம். இப்ப நம்ம இந்த மாவை கலக்கி வச்சிடலாம். இந்த மாவு கலக்கிறப்ப பாத்தீங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நீங்க கண்டிப்பா சேர்த்துக்கோங்க, அப்பதான் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி சோடா உப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நான் இதுல சேர்க்கறது வீடியோல உங்களுக்கு ரெக்கார்ட் ஆகல, ஆனா நீங்க சேர்க்கிறப்ப ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோடா உப்பு சேர்த்துக்கோங்க. சோ இது எல்லாத்தையும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து நல்லா அந்த மாதிரி மாவை ஒரு தண்ணியான பதத்துல மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பத்துக்கு நீங்க மாவு கரைக்கிறப்ப நம்ம இட்லிக்கு எல்லாம் அரைக்கிறது மாதிரி கெட்டி ஆயிடக்கூடாது. மேக்சிமம் நம்ம காலையில டைரக்டா நம்ம அது சுடுறப்போ எந்த ஒரு கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்த அளவுக்கு நைட் நம்ம கரைச்சி வைக்கிறப்பவே நல்லா கொஞ்சம் லூஸாவே நீங்க கரைச்சி எடுத்துக்கோங்க. இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாவு நம்ம எடுத்து ஊத்துறப்ப கரண்டில ஊத்துறப்ப உங்களுக்கு தெரியும் எப்படி தண்ணியா இருக்குது அப்படின்னு. சோ இந்த பதத்துல நீங்க ஆப்பத்துக்கு மாவு கரைச்சிக்கணும். இப்ப நம்மளோட ஆப்ப மாவு ரெடியா இருக்கு. இப்ப இதை மூடி வச்சிடலாம். 10ல இருந்து 12 மணி நேரம் நல்லாவே இந்த மாவு புளிக்கணும் உங்களுக்கு. அப்பதான் நல்ல டேஸ்டா இருக்கும். மாவு ஆப்பத்துக்கு புளிக்கலைன்னா உங்களுக்கு ஆப்பம் நல்லாவே இருக்காது. இன்கேஸ் உங்களுக்கு சாஃப்டா இருந்தா கூட அந்த டேஸ்ட் உங்களுக்கு நல்லா இருக்காது. அதனால கண்டிப்பா நீங்க 10ல இருந்து 12 மணி நேரம் நல்லாவே புளிக்க வச்சிடணும். சோ நைட் நீங்க அரைச்சி வைக்கிறதா இருந்துச்சுன்னா கொஞ்சம் சீக்கிரமாவே காலையில நம்ம இப்போ 6 மணிக்கு அந்த மாதிரிலாம் சுடணும்னா நைட்டு ஒரு 6 மணிக்குள்ளாடி மாவு அரைச்சி நீங்க வச்சாதான் நீங்க காலையில அந்த கரெக்டா 6 மணிக்கு நம்ம எடுக்கிறப்போ நல்ல மாவு உங்களுக்கு புளிச்சு போயிருக்கும். ரொம்ப லேட் நைட் அரைச்சு வச்சுட்டீங்கன்னா காலைல மாவு புளிக்காது. சோ ஆப்பத்துக்கு மட்டும் அரைக்கிறப்ப கொஞ்சம் சீக்கிரமாவே ஊற போட்டு சீக்கிரமா அரைச்சு வச்சிருங்க. இப்போ இந்த மாவு 10ல இருந்து 12 மணி நேரம் நல்லா புளிச்சிருக்கு. இப்ப நம்ம பார்க்கலாம். பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்ல மாவு உங்களுக்கு புளிச்சு சூப்பரா நல்ல சாஃப்டான ஆப்பத்துக்கு ரெடியா இருக்குது. ஸோ லைட்டாக நம்ம ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். ஏன்னா நல்லா நுர கட்டி இருக்கும். போட்டு நீங்கள் ரொம்ப ஸ்பூனால மிக்ஸ் பண்ணிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஆப்பம் நல்லா வராது. அதனால நீங்க மாவு கரண்டியால ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணாம
மெதுவா வந்து ஒரு சாஃப்டான ஒரு மிக்ஸ் மட்டும் கொடுத்துருங்க. இப்ப தண்ணி வந்து எதுவுமே நான் சேர்க்கல, ஏன்னா வந்து தண்ணி எல்லாமே கரெக்டா இருக்கு. அதே மாதிரி ஆப்ப சுடக்கூடிய டைம்ல அந்த ஆப்ப சட்டி வந்து நல்ல சூடா இருக்கணும் உங்களுக்கு. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த ஆப்பம் ஊத்துனோடனே நடுவில் நல்ல ஹோல்ஸ் வரும் இல்லையா, அது வந்து உங்களுக்கு வரும். நல்ல சட்டி வந்து சூடா இருக்கணும். ஸோ இப்போ நல்ல சட்டி சூடானதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, இந்த மாதிரி 1லேருந்து 1.5 கரண்டி வந்து மாவு நான் ஊத்திருக்கிறேன். ஊத்துனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டுக்கோங்க. உடனே வந்து மூடி போட்டுறக்கூடாது. இந்த மாதிரி நடுவுல நல்லா வந்து இந்த ஹோல்ஸ் நல்லா இந்த ஓட்ட ஓட்டையா இந்த மாதிரி வரும் இல்லையா, வந்ததுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து இதை வந்து மூடி வைக்கணும். இப்போ நம்ம வந்து ஆப்பத்தை மூடி வைக்கக்கூடிய டைம்ல அடுப்பை சிம் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வந்து சிம்ல இருந்து மீடியம் ஃப்ளேம் அந்த மாதிரி நீங்க கொஞ்சம் மிதமான அடுப்புல நீங்க வச்சுக்கோங்க. அடுப்பை வந்து ஹை ஃப்ளேம்ல வச்சுட்டீங்கன்னா ஆப்பம் வந்து சீக்கிரமா வந்து ஒரு மாதிரி கலர் டர்ன் ஆயிரும். ஸோ உங்களுக்கு நல்ல அந்த ஒயிட் கலர் கிடைக்காது. அதனால வேக வைக்கக்கூடிய டைம்ல அடுப்பு வந்து மிதமா இருக்கணும். ஆனா ஃபர்ஸ்ட்ல வந்து ஆப்ப சட்டி வந்து சூடு பண்றப்ப நல்ல சூடா இருக்கணும். பாத்தீங்களா, எடுக்கிறப்ப எப்படி உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளவுக்கு வந்து ஆப்பம் வந்து சாஃப்டா இருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி சூப்பரான நல்ல சாஃப்டான ஆப்பம் வந்து ரெடி ஆயிடுச்சு. அதே மாதிரி நீங்க ரெண்டாவது ஆப்பம் ஊத்துறப்பையும் அடுப்பை கொஞ்சம் வந்து ஃப்ளேம் வந்து கொஞ்சம் கூட்டி வச்சு அந்த சட்டி வந்து கொஞ்சம் சூடானதுக்கு அப்புறமா நீங்க மறுபடியும் வந்து மாவை ஊத்திட்டு திருப்பி வந்து ஆப்பம் வேகும் போது அடுப்பை வந்து குறைச்சிக்கோங்க. இதுதான் வந்து ஆப்பம் சுடுறதுக்கு கரெக்டான ஒரு ப்ரொசீஜர். நீங்க இதே மாதிரி பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் ஆப்பம் சுடுறது வரைக்கும் உங்களுக்கு வந்து ரொம்பவே பெர்ஃபெக்ட்டா நல்லா வரும். இப்ப ஆப்பச்சட்டியில இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு மீடியம் சைஸ் வந்து ஆப்பச்சட்டி தான். இதுல வந்து ஒரு 1.5 கரண்டி மாவு வந்து ஊத்துற கரெக்டா இருக்கும். நீங்க வந்து எடுக்கிற சட்டியோட அளவை பொறுத்து நீங்க வந்து மாவு ஊத்திக்கோங்க. நிறைய ஊத்திட்டீங்கன்னா நடுவுல வந்து ரொம்ப மொத்தமா வந்துடும், அதுவும் நல்லா இருக்காது. சோ அதனால நீங்க உங்களுடைய அந்த ஆப்பச்சட்டியோட சைஸை பொறுத்து மாவு நீங்க ஊத்திக்கோங்க. இப்ப நம்மளுடைய சூப்பரான சாஃப்டான ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம அந்த ஆப்பத்துக்கு இன்னைக்கு வந்து குழம்பு எதுவும் பண்ண போகல, நம்ம வந்து தேங்காய் பால் தான் எடுக்க போறோம். தேங்காய் பால் ஒரு சூப்பரான ஒரு சம்பல் நம்ம பண்ண போறோம். சோ தேங்காய் பாலுக்கு பாத்தீங்கன்னா 1 கப் தேங்காய், அது கூட வந்து ஒரு ஏலக்காய் சேர்த்து சூடான தண்ணி ஊத்தி நல்லா வந்து இந்த தேங்காய் பாலை கெட்டியா வந்து இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. ஆப்பத்துக்கு வந்து 2ஆம் பால் 3ஆம் பால் அப்படிலாம் எடுக்க கூடாது. ஆப்பத்துக்கு எப்பவுமே நல்ல கெட்டியான தேங்காய் பால் எடுத்தாதான் வந்து உங்களுக்கு நல்ல டேஸ்டா இருக்கும். நீங்க வந்து ஒரே வாட்டியே வந்து தேவையான தண்ணி ஊத்தி வந்து நல்லா கெட்டியா பிழிஞ்சுக்கோங்க. அதே மாதிரி தண்ணி சேர்க்கிறப்போ நீங்க வந்து சூடு தண்ணி சேர்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா கம்ப்ளீட்டா வந்து அந்த தேங்காய் பால் வந்து நல்லா கெட்டியா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமே எடுக்க கிடைச்சிடும். அப்புறமா உங்களுக்கு எவ்வளவு சர்க்கரை தேவையோ அந்த அளவு சர்க்கரை சேர்த்து நீங்க வந்து தேங்காய் பால் ரெடி பண்ணிடலாம். அவ்வளவுதான். இப்ப நம்ம இந்த ஆப்பத்துக்கு ஒரு சூப்பரான சம்பல் பண்ண போறோம். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும், ஆனா வந்து டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். குழம்பு அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாத டைம்ல இந்த மாதிரி சிம்பிளான இந்த சம்பல் பண்ணீங்கன்னா டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா 1/2 கப் தேங்காய், 3 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு. இப்ப இது நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காம ஜஸ்ட் வந்து ஒரு விப் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். மிக்ஸியை வந்து ஒரு சுத்து வந்து ஓட விட்டு எடுத்துடலாம். ரொம்ப வந்து பேஸ்ட் ஆயிடவே கூடாது. பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கொர கொரன்னு தான் இருக்கணும். ஜஸ்ட் ஒரு சுத்து தான் மிக்ஸில வந்து ஓட விட்டுருக்கிறேன். தண்ணியும் சேர்த்துடக்கூடாது. இந்த மாதிரி ட்ரையா நம்ம இந்த மாதிரி உதிரி உதிரியா இருக்கணும். இதை வந்து இப்ப நம்ம தாளிச்சிடலாம். தாளிக்கிறதுக்கு 1 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. தேங்காய் எண்ணெய் வந்து விருப்பப்படாதவங்க நீங்க நார்மலான எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடுகு தாளிச்சிடலாம். கடுகு பொரிஞ்ச உடனே கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறமா நம்ம அரைச்சு வச்சிருக்கிற அந்த தேங்காய் வந்து போட்டுடலாம். இந்த தேங்காய் போட்டதுக்கு அப்புறம் ரொம்ப நேரம்லாம் வந்து நீங்க வந்து அதை வந்து வதக்கி வேக வைக்கணும் அப்படிலாம் இல்ல. ஜஸ்ட் வந்து தாளிச்சிட்டு இந்த மாதிரி 1 நிமிஷம் போதும். 1 நிமிஷம் லைட்டா அந்த சூடுல நீங்க அப்படியே வந்து பரட்டி விட்டுட்டா போதும். அந்த தேங்காயோட பச்சை வாசனை போயிடும். டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க வந்து இதுவரை இந்த மாதிரி ட்ரை பண்ணது இல்லைன்னா நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப்பத்துக்கு கூட வந்து இந்த தேங்காய் சம்பல் அப்புறமா தேங்காய் பால் இந்த 2 காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். சோ இந்த மாதிரி லைட்டா வந்து 1 நிமிஷம் வந்து இதை ஒரு பரட்டு எடுத்துட்டு இப்ப நம்ம அடுப்பு அணைச்சிடலாம். அவ்வளவுதான். இப்போ நம்மளுடைய ஆப்பம், தேங்காய் பால், தேங்காய் சம்பல் எல்லாமே வந்து ரெடி ஆயிடுச்சு.
ஸோ இந்த ரெசிபி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்ததுக்கு அப்புறமா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தின கமெண்ட்ஸ் எனக்கு போஸ்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.